எல்லாருக்கும் வணக்கங்க. நான் ரவிக்குமார் என் தம்பிங்க. மூளையில கட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ்பத்திரிக்கு போனோம். மூளை ஃபிக்ஸ் வந்துருச்சு. ஃபிக்ஸ் வந்ததுனால ஆஸ்பத்திரிக்கு போய் ஏன் ஃபிக்ஸ் வந்ததுன்னு சொல்லி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனோம். போனதுக்கு அந்த மூளையில கட்டி இருக்கு. அது ஆபரேஷன் பண்ணிலாம் எடுத்தாகணும். இல்லாட்டி வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே சொன்னாங்க கேஎம்சி போனா நல்லா அவங்க பெரிய பெரிய டாக்டரா இருக்காங்க. அங்க போனா நல்லா கிளியர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்க கேஎம்சிக்கு வந்தோம். கேஎம்சில வந்துட்டு மூளையில இருந்த கட்டியெல்லாம் பார்த்துட்டு எடுத்துடலாம், எல்லாம் ரொம்ப பண்ணாது அப்படின்னு சொன்னாங்க. திரும்பவும் நாங்களே எடுத்துட்டோம். அவங்க ஆபரேஷன் பண்ணி நல்லபடியா அனுப்புனாங்க வீட்டுக்கு. அனுப்பிட்டு ஒரு நாள் தான் நல்லா இருந்தா திரும்பவும் வீட்டுல ஃபிக்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு திரும்பவும் இங்க கூட்டிட்டு வந்தோம். அப்ப 7,00,000 ஆனிச்சு. எனக்கு ஃபிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் 17,00,000 இது வரைக்கும் கட்டி இருக்கு. இன்னும் 7,00,000 ஆகும்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. ரவிக்குமாருக்கு வயசு 24 ஆகுது. திடீர்னு ஃபிக்ஸ் வந்தனால கோயம்புத்தூர் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம். மூளையில் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவங்க உயிரை காப்பாற்றோன்னா 14 லட்சம் பணம் தேவைப்படுது. அவங்க அம்மா ஈரோட்டில் ரோட்டு கடையில் காய்கறி விற்று தான் குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க. வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணிங்கன்னா நம்ம ரவிக்குமாரோட உயிரை காப்பாற்றலாம்.